கீழே உட்காந்துக்கலாமா? மேலே ஏறி ஏறி என்னைய மேலே ஏறி ஏறி என்னைய குத்துவீங்க, காலில எல்லாம் குத்துவீங்க. அம்மா நம்ம கீழே உட்காந்துக்கலாம். சரியாம்மா? தள்ளி உட்காரு, அம்மா உட்காரு. அதான் சாஷா வா, ட்ரீட்ஸ் கொடுக்குறேன் அம்மா உனக்கு. ட்ரீட்ஸுக்கு எப்படி வந்து சாப்பிடுடி, சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் லைன்ல நிக்கிறாங்கல்ல. இவ மட்டும் வரவே மாட்டா, நீ தெரியுதா? அப்படியே ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு அங்க போய் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். இங்கிட்டு வாங்க, நீங்களா வாங்க, அவங்க கூட சேராது. ஐயோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பானுங்க. என்னடி அம்மா வந்தாதான் நமக்கு ஸ்பெஷலு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவன் அப்படிதான் நிற்பியான், நிற்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் போயிருக்கேன். கையை கூட விடுறது இல்லையா? நீங்க வந்தாதான் தருவேன், நீ மரியாதைக்கு இங்க வா. அப்படியே சாசா வந்து அப்படியே தள்ளியே நிப்பாராக்கும். முன்னாடியே இந்தா நிமிஷம் இந்தா இரு இரு, சாசா கொஞ்சம் சாப்பிட்டு இரு. சேட்டைய பத்தியா? வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? இருமா, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கல, அவன் சாப்பிடல. இருங்கடா, போதும். சாஷா வாடி தங்கம், அம்மா தரேண்டி, உனக்கு தரேண்டி, வாடி. சாசாக்கு வெயில், வெளியில போய் உட்காந்துட்டு இருந்தான்ல, படுத்து கிடந்தானா வெயில். ஏய் கை வலிக்குதுமா. அவ்வளவுதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு, போதும். அதுக்கு அடுத்து ஃபுட்டு போட்டிருக்கேன், அதை போய் சாப்பிடுங்க போங்க. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க கேட் சம்மந்தப்பட்டது. அப்புறமா நீங்கள் ஏன் கேட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பதில் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஷாஷாவுக்கு சர்ஜரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம், முதல்ல அவனுக்கு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன்னா சிஞ்சு வந்து அந்த டைமில் இந்த 2வது குட்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சின்னவனுங்க அவங்க குட்டி போட்டு அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருந்ததுனால அவளுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி சாஷாவுக்கு பண்ணலான்னு சொல்லி சாஷாவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சிஞ்சுக்கு வந்து பால் குடியை மறக்கடிச்சிட்டு 1 மாதத்துல பால் குடியை மறக்கடிச்சிட்டு அவளுக்கும் செகண்ட் டைம் அவளுக்கு 2வதாக சர்ஜரி பண்ணிட்டோம். இப்போ சாஷாவும் சிஞ்சுவும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா இது எதுக்காகனா, ஒரு இடத்துக்காக சண்டை போடுவேன். சேர்ல ஏறி உட்காந்தா சிஞ்சுக்கு பிடிக்காது, அது சிஞ்சு பக்கத்தில் போய் படுத்தா அவனுக்கு சிஞ்சுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி 2 பேரும் ஆளாளுக்கு ரொம்ப எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. நாங்கள் எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னா, இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டது. சண்டைனா அது பெரிய சண்டையெல்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக வந்து இப்போ வந்து சிஞ்சு வந்து ஒரு நாள் இவங்களை எல்லாம் குளிக்க வச்சுட்டு வந்தேன்னா அன்னையிலேருந்து யாரை பார்த்தாலும் கோவப்படுறா. அவங்கள பார்த்தாலே யாரோ வேற்று கிரகத்துலேருந்து வந்தாங்க போலயே அவளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. இவங்கெல்லாம் வேற யாரோ, அந்த ஸ்மெல் வந்து அவளுக்கு புதுசாக தெரியுது போல. இவங்கெல்லாம் வேற எங்கேயோ இருந்தால் நம்ம கிட்ட வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் போய் அடிக்குது வேணுன்ட்டே. அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா இது மூஞ்சிக்கிட்டே இருந்தால் போதும், உடனே போய் சாத்துன்னு சொல்லி சிஞ்சு போய் சாத்தி விட்டாரா. அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்குது சிஞ்சு குட்டி. ஆனா சிஞ்சு குட்டி வந்து ரொம்ப பாசமான வெள்ளை இவ தான். ஆனா அவளை வந்து இரு வாடி தங்கம், வாடிமா இந்த பத்தியில இப்ப பார்க்கல. இவ வந்து தூக்கவே கூடாது, ஆனா பாசமா இருப்பா. கூட கூப்பிட்டா ஒடியாறது, எல்லாமே சாப்பாடு வேணும்னா வந்து கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் நல்ல குட்டி. இவ பாசமானவ. என்னமா நீ பாசக்காரி. அவளை தூக்குனா அவளுக்கு பிடிக்காது, யாருமே அவளை தூக்கக்கூடாது, தள்ளி நின்று நம்ம கொஞ்சணும், அவ்வளோதான் அவளுக்கு. அதனால யாரை பார்த்தாலும் அடிப்பா. அப்படிதான் நேற்று ஷாஷா கூட வந்து சண்டை போட்டா. அதனால சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால குட்டி போட்டுருவாங்க அப்படின்ற பயம் நமக்கு கிடையாது. 2வது என்னன்னா, மறுபடியும் இந்த பெரிய குட்டி 5 குட்டி இருக்காங்களா, அதில் 4 குட்டி பையன், ஒரே ஒரு குட்டி தான் பொண்ணு, அவள் தான் நின்ஷா. அவளுக்கும் சர்ஜரி பண்ணி விட்டுட்டோம். அப்புறமா இவங்க தான் சின்னவனுங்க இருக்கானுங்க. சின்னவங்கல 3 குட்டி வந்து பொண்ணு, 3 குட்டி பையன் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சர்ஜரி பண்ணுறதுக்கான டைம் இல்லை, ஏன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து வளரணும் இல்லையா, அதனால அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போதைக்கு எந்த குட்டியும் குட்டி போட மாட்டாங்க, அவங்க விளையாடுறது ஜாலியாக விளையாடுவாங்க செய்வாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இத்தனை கேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யாருக்காவது கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மைதான், மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம்
நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஒரு 2 குட்டி வச்சு நம்ம வளர்க்கலாம். நார்மலாக ஒரு வீட்டில் நான் நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, பூனைக்குட்டி வளர்க்குறீங்கன்னா 2 குட்டி தாராளமாக வளர்க்கலாம், நல்லா வளர்க்கலாம். இவ்வளோ குட்டி வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஏன்னா வீட்டில் மட்டும் எந்த வேலையும் இல்லாமல் நம்ம வீட்டில் இவங்களை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ குட்டி வேணாலும் நம்ம வளர்க்கலாம். அப்போ வந்து அவங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்போமா, வேலை செய்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு வேலை செய்கிறோம், நம்ம வேறு வேலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ இவங்களை மட்டும் நம்ம கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால குட்டினா ஒரு செல்லமாக வளர்க்குனா 2. எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காம வந்தவங்க தான் எல்லாருமே. சாசா சிஞ்சு மட்டும்தான். முதல்ல சாசா இருந்தான். சரி சாசா வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக தனிமையாக ஃபீல் பண்ணுறானே, பக்கத்து வீட்டு பூனையெல்லாம் எட்டி வாங்கினானேன்னு சொல்லிட்டு தான் சிஞ்சு வாங்கினோம். சிஞ்சு வந்து வந்த உடனே ப்ரெக்னென்ட் ஆவான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லைன்னா நான் சர்ஜரி பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பேன். அவள் வந்து வந்த உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. வந்து 1 மாதம் கூட ஆகலை. வந்து நம்ம வீட்டை பழகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம். அவளை 7 மாதத்துல தான் வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதனால உடனே சர்ஜரி பண்ணாலும் அவள் வந்து நம்ம வீட்டில் வந்து அடாப்ட் ஆக மாட்டா அப்படின்றதுக்காக ஆஸ்பத்திரி இன்ஜெக்ஷன் எதுவுமே நாங்கள் அப்போ வந்து வேக்சின் எதுவுமே அவளுக்கு போடாமல் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு எதிர்பாராத விதமாக அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டதுனால சர்ஜரி அவருக்கு வந்து பண்ண முடியாமல் போனதுனால இந்த பெரிய 5 குட்டி பிறந்துட்டானுங்க. வேற என்ன செய்யுது, சரி குட்டி பிறந்துட்டாங்களேன்னு சந்தோஷம். எங்களுக்கு வந்து இவங்க முகத்தை பார்த்ததுமே வெளியில யாருக்கும் கொடுக்கறதுக்கான மனசு இல்லை. அம்மாவை விட்டு அந்த பிள்ளைங்களை பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வரவே இல்லை. அப்புறம் அந்த 5 பேர் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து சரி இவங்க பால் குடிய மறந்தேன். அப்போ டாக்டர்கிட்ட வந்து இவங்களுக்கு சிஞ்சுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, பால் குடி மறந்தாதான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்கள பார்த்தா பால் குடியே மறக்க மாட்டாங்க. நானும் பிரித்து வச்சு பார்த்து கூட மறக்கலை. அப்புறம் என்னாச்சு, இவங்க பால் குடிச்சுக்கிட்டு இருக்கப்பே மறுபடியும் சிஞ்சு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. என்ன செய்யறது, இந்த மாதிரி எதிர்பாராம எல்லாமே நடந்து போய் மறுபடியும் இவங்க 6 குட்டி. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரித்து சிஞ்சுவை வந்து கொஞ்ச நாள் வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருந்தேன். 1 மாதம் இவங்களுக்கு 1 மாதம் பால் கொடுத்துட்டு இருந்தா. இனியெல்லாம் குட்டி போட்டால் நம்ம தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வேற கூண்டில் வந்து அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களையெல்லாம் அப்புறமா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நின்ஷாவும் ஹீட்டிங் டைம் வந்துட்டா. அப்போ என்ன பண்ணால் அந்த சிஞ்சுவும் சரி அந்த நின்ஷா 2 பேரையும் தனித்தனியாக ஒவ்வொரு கூண்டில் வச்சுட்டு அவங்க 2 பேரையும் 1 மாதம் அவளுக்கு ஒரு வாரம் பால் குடியை மறைச்சிட்டு சிஞ்சுக்கு 1 வாரத்தில் பால் குடியை மறக்கடிச்சிட்டு போய் 2 பேருக்குமே சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. இனிமேல் குட்டி போடாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த குட்டிங்களை வந்து எங்ககிட்ட இருந்து பிரித்து கொடுக்கறத விட இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாண்டிங். பெரியவன் சின்னவன் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லா பயலுகளுமே ரொம்ப பாண்டிங்காக இருக்கானுங்க. நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறத விட இவங்களுக்குள்ள பிரிஞ்சு எப்படி இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இவங்களுக்குள்ள இருக்குது. அதனால தான் இவங்களை நான் வெளியில் யாருக்கும் கொடுக்காம சரி ஏதாவது ஒன்று செய்யணும். வீட்டுக்குள்ளே வச்சு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா எங்கே போனாலும் முடி, என்ன பண்ணாலும் முடி, எல்லா பக்கம் முடியாக இருக்கவும் என்ன சங்கடமாக போச்சு. நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும் இல்லையா. சரி என்ன பண்ணலான்னு தான் மேலே வந்து மேலே மாடியில் வந்து இவங்களுக்கு ஒரு ரூம் போட்டு அவங்கள அங்கே வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சோம். எங்களால் வளர்க்க முடியல, அதனாலதான் இவங்க கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து இவங்களை எங்கே யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. என் பிள்ளைங்கள மாதிரி இவங்க வளர்த்துட்டு இன்னொருத்தர் வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. அப்படியே நான் கொடுக்கணும்னு நினச்சா கூட ஒருத்தனை மட்டும் தனியாக பிரிச்சு கொடுக்கவே மாட்டேன். எல்லாரையும் சேர்த்து 13 பேர் 13 பேர் யாரையாச்சும் வாங்கினீங்கன்னா 13 பேரையும் சேர்த்து நான் கொடுப்பேன். அப்படி கொடுத்தாலுமே என் பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் கொடுப்பேன். அந்த மாதிரி இவங்களுக்குள்ள நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் எல்லாருமே இவங்களோட அட்டாச் ஆகிட்டாங்க. இப்போ நானே சும்மாவாது ஒரு பேச்சுக்கு இவங்களெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பார்ப்பேன்னு சொன்னேன் அன்னைக்கு. ஐயோ எதுக்கு கொடுக்கணும், இவனை எப்படி கொடுக்குறது, அவனை எப்படி கொடுக்குறது, ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அப்படியே இப்படி கொடுக்கறதுக்கான மைண்டே யாருக்குமே இல்லை. அதனால அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கானுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சங்கடத்துல எல்லாம் இல்லை. அழகா நல்ல ஏசி ரூமு, நல்லா கைத்து கட்டில் அப்படின்னு சொல்லி அப்புறம் பால்கனி, அப்புறமா மொட்டை மாடி அப்படின்னு சொல்லி செடிங்க அது இதுன்னு சொல்லிட்டு அருமையாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா முடி இங்கே வந்து மட்டும் முடி இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கேயும் முடி இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வேக்யூம் போடுவோம். காலையில் ஒரு டைம் வேக்யூம் போட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி வேக்யூம் போட்டு அவங்க ஒரு 10 மணி வரைக்கும் வெளியில் விளையாடுவானுங்க. அந்த வெயில் அதிகமாகிறப்போ உள்ள அவங்களே வந்துடுவாங்க. நாங்கள் கூப்பிடணும்னு இல்லை, அவங்களே உள்ளே வந்து படுத்துக்குவானுங்க. ஃபேனை ஆஃப் பண்ணுறதே இல்லை இப்போ வெயில் ஆரம்பிச்சதுலேருந்து.
ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், வேக்யூம் போட்டோம். அப்புறம் சாயங்காலம் நல்லா ஏசியை போட்டு மீன் கறியை கொடுத்து தூங்க வச்சுட்டோன்னா சாயங்காலம் ஒரு 5-6 மணியை போல். 5 மணிக்கெலாம் இப்போ ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ தரையெல்லாம் அவ்வளோ சூடாக இருக்குது மாடியில். அதனால ஒரு 6 மணியை போல், என்னடி 6 மணியை போல் ஓப்பன் பண்ணோன்னா நல்லா விளையாடுவாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் விளையாடுவானுங்க. அப்புறமா வந்து அவங்களுக்கு புல்ல வச்சு ஏசி போட்டு விட்டுட்டு போயிட்டோன்னா ஜம்முன்னு தூங்குவானுங்க. அவ்வளோதான். அவங்க வந்து ஜாலியாக அவங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருத்தர் இருந்தால் தனியாக ஃபீல் பண்ணுவாங்க. இத்தனை பேர் இருக்கிறதுனால அங்கே ஓட இங்கே வேணாம், அவனை துரத்த இவனை துரத்த பொறலை அப்படி WW ஆட இந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கானுங்க. நாங்களும் அவங்க மூலமாக நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் அவங்கள பார்த்துக்கிட்டு. அடுத்தது ஒருத்தவங்க அவள் வீட்டு பூனை வந்து அவங்க பூனை வளர்க்குறாங்களாம். அவங்க பூனை வந்து லூஸ் மோஷன் போகுது, அடிக்கடி நிறைய லூஸ் மோஷனே போய்கிட்டு இருக்கேன் இப்போ பாரு அப்படின்னாங்க. அது காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு கொடுத்துருப்பீங்க, அவங்க வயிற்றுக்கு ஒத்துக்காத ஒரு ஃபுட்டு கொடுத்துருப்பீங்க. அதனால கூட அவங்க வந்து லூஸ் மோஷன் போகலாம். ஃபுட்டை வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து மாற்றி கொடுத்துன்னு பாருங்கள். அப்போ வந்து லூஸ் மோஷன் போகாது. அப்படியே போகுது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. என்ன ஃபுட்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து மியா ஃபுட்டு தான் நான் கொடுக்குறேன். அதை இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். மியா ஃபுட்டில் கிட்டன் ஃபுட்டு தான் நாங்கள் வந்து இவங்க எல்லாருமே அடல்ட்டு தான். 6 குட்டி தான் கிட்டனு, மற்ற எல்லாரும் அடல்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மியோவில் கிட்டன் ஃபுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். இது மட்டுமே நாங்கள் கொடுக்குறதில்ல, ட்ரை ஃபுட் மட்டுமே நம்ம வந்து பூனைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோன்னா அவங்களுக்கு கிட்னியில் யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எங்கள் பூனை இந்த ஃபுட்டை சாப்பிட்டு தான் செத்து போச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுட்டுனால எந்த பூனையும் சாகிறது இல்லையா. நம்ம கொடுக்குற ஃபுட்டில் அந்த ஈரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதனால அவங்க தண்ணி குடிக்காமல் வெறும் அந்த ட்ரை ஃபுட்டே சாப்பிட்றதுனால 3 நேரமும் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரை ஃபுட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. கிட்டன் வந்து பூனைக்குட்டியை பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குமா, ஆனால் அதிக தண்ணி அவங்க எடுத்துக்க மாட்டாங்களாம். அதனால நம்ம கொடுக்குற ஃபுட்டில் நல்ல தண்ணி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டு ஃபுட்டுங்க. வீட்டு ஃபுட்டுனா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் இவங்களுக்கு ஒத்துக்காது உடம்புக்கு. மீன் கறி இதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த மீன் வேக வைக்கிற தண்ணி, கறி வேக வைக்கிற தண்ணி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சாப்பிட்றப்போ அது கூடயே கலந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களும் தண்ணி குடித்த மாதிரி ஆச்சு, அந்த கறி மீன்லாம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நான் வந்து எப்பவுமே ஃபுட்டு கொடுக்குறோமோ இல்லையோ அவங்களுக்கு தண்ணியை மட்டும் வைக்காமல் விட்டுறாதீங்க. ஃபுட்டு வந்து வச்சுட்டு தட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அவங்களுக்கு எந்நேரம் ஃபுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தண்ணி மட்டும் 24/7 தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்கக்கிட்ட. ஏன்னா தண்ணி அவங்க அப்பப்போ வந்து லைட்டாக குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தண்ணி மட்டும் எவ்வளோ நம்ம நிறைய வைக்கிறோமோ அவ்வளோ நிறைய வச்சுக்கோங்க. அதே போல் நாங்கள் எங்கள் பூனைக்குட்டிக்கு வந்து இந்த கடைகளில் விற்கிற கிரேவி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் குட்டிங்க வந்து அதை சாப்பிட்டு லூஸ் மோஷன் போச்சு ஒரு டைம். அதனால அது வந்து நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அப்படியே கொடுத்தா அதனால ஒரு டைம் கொடுத்து பார்த்தா எல்லாரும் லூஸ் மோஷன் போனானுங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கல. சில பூனைங்க அதை மோந்து கூட பார்க்க மாட்டேன்ருச்சு, அது பிடிக்கல அப்படின்ட்டானுங்க. அதனால நாங்கள் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. சாஷாவை எப்படி தெரியுங்களா, இவ படுத்திருக்காளாமா அந்த சேரில். அவளை எந்திரிக்க சொல்லிட்டு இங்கே நின்று இப்படி கையை காட்டி போன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ நம்ம சொன்ன உடனே அப்படியே ஆக்டிங் கொடுக்குறியா, வேலை படுக்கணுமா? சரி இங்கே வா, போ. அப்படியெல்லாம் இறக்கி விட முடியாது. நீ ஏனியில போய் ஏற சொல்ல வேணா. என்னடி சாசா இங்க படுக்கணுமா? நீ எந்திரிக்கிறியா? உனக்கு பிடிக்கலையா? இங்க பிடிச்சிருந்தா நீ கூறிக்கோ, உனக்கு பிடிக்கலையா எந்திரி சாசா படுக்கட்டும். என்னடா எப்போ நின்ஷா படுத்திருக்கா? முடியாதுடி சொல்லுமா, முடியாதுடி சொல்லு. எம்பிட்டு பாசக்கார இந்த பிள்ளைங்களையெல்லாம் எப்படி நான் சேல் பண்ணுறது சொல்லுங்கள். எல்லாருமே கிட்டன் சேல் என் குட்டிங்க வந்து கொடுக்குறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் சேல் பண்ண மாட்டேன். அப்படி இவங்களை வச்சுக்கிறேன். உங்களுக்கு 13 பேர் வேணுமா சொல்லுங்கள், தரேன். ஒட்டுக்கா வேணும்னா சொல்லுங்கள், தரேன். தனித்தனியெல்லாம் தர மாட்டேன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, முடிய விடுறா பாப்பா. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து கேட்டை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்டை வச்சு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட நாங்கள் இன்ஸ்டாகிராமில் 3 வருஷமாக இன்ஸ்டாவில் சாஷா குட்டியில் இருந்தேவே இன்ஸ்டாவில் வந்து 2 வருஷமாக நாங்கள் வந்து சாஷாவோட வீடியோ வந்து நிறைய போடுவோம். அப்போ மட்டும் நாங்கள் நான் பணத்துக்காக வீடியோ போட்டோம் இல்லை. எல்லாரும் கேட்டிருந்தாங்க, அங்கே யூடியூப்லேயும் போடுங்கக்கா. இன்ஸ்டாவில் வந்து கேட்குறப்போ இங்கே மட்டும் போடாமல் யூடியூப்லேயும் வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் வீடியோ, பெரிய லென்த் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி எல்லாரும் ஆசைப்படுறாங்க இவங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா சாஷா ஃபேமிலி அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிரியம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாஷாவை. ஏன்னா அவன் சைலண்ட்டாக பண்ணுறது, அவனோட சைலண்ட் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அதனால அவனோட ஃபேமிலியை வந்து நிறைய வீடியோ பார்க்கணும், அதுவும் லென்த் வீடியோவா பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டது அப்படின்னாலதான் சரி இதுல இன்ஸ்டால மட்டும் இல்லாம யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நாங்க ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சோம். 5 மாசமா தான் நாங்க வந்து யூடியூப்ல வீடியோ போடுறோம். அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டதுமே பணம் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல அதுல வருமானம் வந்தாலுமே இவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த பணம் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா நிறைய பெட் பேரண்ட்டுக்கு வந்து நம்ம பெட்டுங்களை வீட்டில் வளர்க்குறப்போ எவ்வளோ செலவாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஒரு குட்டி வளர்த்தா எப்படி அப்படியே பாராட்டி சீராட்டி வளர்ப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் 13 பேருக்கும் அந்த பாராட்டி சீராட்டி ஒருத்தருக்கு கிடைக்கிற எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் குளிக்க வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் குளிக்க வைக்கிறதுக்கு, ஆப்ரேஷன் பண்ணது, இன்ஜெக்ஷன் மாதத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்க இன்ஜெக்ஷன் போடுறது. இப்போ எல்லாருக்கும் போன மாதம் தான் எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் போட்டோம். இன்ஜெக்ஷன் மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 1000 ரூபாய். அந்த காட்டன் சிட்டியில் என்னன்னு தெரியல, ரொம்ப காசு அதிகமாக இருந்துச்சு. முதல்ல நான் ஷாஷா வந்து குழந்தையா இருக்கிறப்ப ஷாஷாவுக்கு சிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்டா இருக்கிறப்ப நான் வந்து கேட்டப்போ 3500 சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா 5500 ஷாஷாக்கு பண்ணப்போ வாங்கினாங்க. அப்புறம் சிஞ்சுக்கும் நின்ஷாவுக்கும் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 7000 2 பேருக்கு 14000 ரூபாய் ஆச்சு இன்ஜெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு வேக்சின் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேக்சின் போடுவோம், செகண்ட் டைம் ஒரு வேக்சின் 20 நாளைக்கு அப்புறம் ஒரு வேக்சின் போடுவோம், அதுவும் 1000 ரூபாய். அப்புறம் அந்த 3 மாதத்துக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணுவோம், அதுக்கு ஒரு காசு இப்படி ஆகும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் இவங்களுக்குள்ள இருக்கு. அந்த செலவை யூடியூப்ல வர பணத்தை மட்டுமே வச்செல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. எங்களோட சொந்த பணத்தையும் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்றோம். என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் செலவு பண்ணணும் அதே செலவை இவங்களுக்கு ஈக்குவலா பண்றேன். இந்த யூடியூப்ல வீடியோ போட்டா பணம் வரும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லா கேட்டையும் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களை எல்லாரும் கேட்கறதுக்காக வீடியோ போட்டோம். அப்படியே அந்த வீடியோ மூலமா ஒரு பணம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. நாங்களும் அதுல நிறைய பணம் போட்டு தான் நாங்க இவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. நிறைய பெட் பேரண்ட்டுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றேன். அவ்வளவுதான். ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க இவங்க ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. நீங்க வந்து யாராவது இந்த குட்டிங்களை எல்லாம் வச்சு நீங்க வந்து சொல்றப்போ நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து உட்காருவேன்ல, அப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவேன். வீட்டுல எல்லாரையும் நீ லூசுன்னு தானே நினைப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீ சொல்றத அவங்க கேட்குறாங்களா அப்படின்வாங்க. ஆனா நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் ஒன்னொன்னையும் நான் இந்த குட்டிங்க எல்லாருக்கிட்டையுமே நான் கண்டிப்பா டெய்லி சொல்லதான் செய்யறேன். அவ்வளோ ஆசையா நீங்க பண்ற கமெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா போய் சேரதான் செய்யுது டெய்லியும். அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்ததுக்கெல்லாம் முக்கியமான கேள்விங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய கேள்விகள் வந்து நிறைய வந்து என்ன சொல்லியிருப்பீங்க, தங்க பிள்ளைங்களை எல்லாருமே பிடிச்சிருக்கு, ஐயோ இவங்க இல்லாம இப்படிலாம் கடிச்சு தின்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கொஸ்டின் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி.